Such a wonderful performance by fourth standard students. So congratulations for their performance. Very wonderful performance. It's a treat to watch. Next speech. Rubika from fourth standard. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 1889ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் மோதிலால் நேரு மற்றும் தாயார் பெயர் சுபராணி. இவர் வீட்டிற்கு மூத்த பிள்ளையாக பிறந்தார். இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவரை மக்கள் பண்டிட் நேரு மற்றும் பண்டிதர் நேரு என்று அழைக்கப்படுவார். நேருவின் வாழ்க்கை துணைவர் பெயர் கமலா நேரு. நேரு பிள்ளையின் பெயர் இந்திரா காந்தி. நேருவுக்கு பிள்ளை மீது மிகவும் அன்பு உடையவர். அதனால் இவர் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடினார். இவர் மே 27, 1964ஆம் ஆண்டு எழுதினார். நன்றி. Children's Day is celebrated on 14th November every year in India. It is the birth anniversary of Pandit Jawaharlal Nehru. Pandit Jawaharlal Nehru was the first Prime Minister of India. Pandit Nehru had great love and affection towards children. Birthday is celebrated on Children's Day every year. He always liked to be among the children. He was very loving and caring towards children. Hence children called him Chacha Nehru. Pandit Nehru always said that children are the future of the nation and hence they should be raised with Children's Day celebrated with great enthusiasm in almost all schools in India.
Divya Dashni from 4th standard. Today's body number we are celebrating the anniversary of Pandit Jawaharlal Nehru. He was the first Minister of India. He loved children very much. Children fondly called him Santa Nehru. Children are the future of the country. Children's Day is a very happy and special day for children. Thank you. Which one is great? Either how or knowledge. Alva இல்லை Alva. எது சிறந்தது? Yes, it's a very difficult question to answer. We asked the same to our ministers. She arranged the debate and asked us to find out the answer after 20 debates. So let us welcome students from 5th standard what enjoy their performance. Hey, silent. வணக்கம். மனிதனுக்கு மகிழ்ச்சியும் மனிதனுடையும் தருவது அன்பா அறிவா. அருமையான தலைப்பு. அன்பு அறிவு மிகப்பெரிய போராட்டம் காலகாலமா நடந்துட்டு தான் இருக்கு. அப்போதுதான் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தனை எழுப்பி கண்டு இருக்கான்னு கேட்டு பாருங்க, அவன் கண்டுக்காம போயிட்டே இருப்பான். உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க, அவனுக்கு வரும் கோபம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துவான்னு பாருங்க. அறிவுங்கிற ஒரு விஷயத்த டெக்ஸ்ட் பண்ணும் போதுதான் அவனுடைய சுயமரியாதையே தெரியும். மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் மனிதனையும் தருவது அன்பே என்கிற அணிக்கு மூவரும் அறிவு என்கிற அணிக்கு மூவரும் பேச வளர்த்தகரை ஒளியோட பேச அழைக்கலாம். முதலில் அன்பே என்கிற அணியில் இருந்து அவர்களிடம் பேச உடம்பு
எனக்கு நீ அவதரித்தாயா அம்மா என்று அவர் பெற்ற தாயை வர்ணித்துள்ளார். ஐயா அவர்களின் மேற்படிப்பிற்கு அவர் சகோதரி படிப்பிற்கு உதவி செய்தார். அவருடைய அன்பின் வெளிப்பாடுதானே அப்துல் கலாம் அவர்களுக்கு அஸ்திவாரமாக இருந்தது. எழுத படிக்க தெரியாதவங்க தான் நல்லா வளர்த்து சோறு போடுறான், நல்லா படிக்க தெரிஞ்சவங்க தான் நாட்டையே போர் போடுறான். மலை பெரிதாக இருக்கிறது, மலையை பெரிதனும் ஒப்புக்கொள்வோம் என்று சொன்ன போது அதையும் உடைக்க முடியுள்ளது. உளியை உடுக்கக்கூடியது நெருப்பு, இந்த நெருப்பை அணைக்கக்கூடியது நீர். நீர் உலகில் 3/4 பறந்து விரிந்து கிடந்தாலும் கூட மனிதனின் உடலுக்குள் உள்ளது கைக்குடி அளவு இதயம். அதிலிருந்து பிறக்கக்கூடிய அன்பிற்கு இணையான பெரியோரில் உண்டோம் என்று முடிவு செய்தார்கள். அன்பு எல்லாவற்றுக்கும் தலையானது என்பதற்கு வேறு உதாரணமும் வேண்டுமோ என்று சொல்லி வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றிகள். உலகத்தில் எல்லா மட்டும்தான் அறிவிக்கிறது என்பதை மறந்துவிடாது. அறிவை வகைப்படுத்திருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. 6 வகையான அறிவுகள். அதில் 1ஆம் அறிவு ஓரறிவு, முதலறிவு உணர்கிற அறிவு. 2ஆம் அறிவு உணர்வு நாசுவை இரண்டும். 3ஆம் அறிவு நுகரும் அறிவு. 4ஆம் அறிவு பார்வையால் சேகரிக்கும் அறிவு. 5ஆம் அறிவு 4ஆம் அறிவு 5ஆம் அறிவு செவியால் கேட்கும் அறிவு. 6ஆம் அறிவு பகுத்தறிந்து எது நல்லது எது கெட்டது என ஆராயும் அறிவு. மனிதன் மட்டும்தான் 6ஆம் அறிவான பகுத்தறிவை பெற்று சிறப்புற்று வாழ்கிறார். தமிழன் தாமகீதத்தையும் தமிழனுக்கு பெரிய பெருமையா அவனுடைய தமிழ் நாம் வீரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நினைக்கிறான். அன்பு இருக்கிறதே அது ஆயிரத்தி கொண்டு வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா யாரை தெரியுமா அழைத்து செல்கிறார்? அந்த அணியா சொன்னாங்களே அந்த அம்மையா இல்லை, சகோதரியா இல்லை இல்லை, அவருடைய ஆசிரியரை தான் அழைத்து செல்கிறார். வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த ஒருவரை பேப்பர் பேப்பராக போட செய்தது அழிதான் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? வருகிறார். வந்ததும் அப்பொழுது இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் அவர்களிடம் கூறுகிறார், இந்தியாவில் புனைவில் நான் படித்த பொழுது படிப்பறிவோடு பண்பையும் புகழியவர் நீங்கள் தான் என்று சொல்லி ஆட்சி பெறுகிறார் என்றார். இது அழகிய வழங்குகிறது. நடுவர் அவர்களே, தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அன்பே என்கிற அணியிலிருந்து சந்தியா அவர்களை பேச இருக்கிறேன். வாங்க சந்தியா. என்பதுதான்
பெற்றோர்களே, அதை விவசாயம் என்று அழைக்கிறோமே, இது எப்படி? எச்சிலையும் வாங்கிய போது தமிழ் கவிஞன் எழுதினான். என்னையே நீ கருவுற்று இருந்தால் ஒரு சிலர் தலையாகியிருப்பார். நீ கருவை உற்றதால் உலகத்துக்கே அன்பையாகிறாய். கிரிக்கெட்டின் தலைவர் சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரே, சிஎஸ்கே வெற்றி பெறும் போது தமது டீம்ல உள்ளவர்கள் சுற்றுப்பெருக்க செல்வார். நீங்கள் நமது டீம் நண்பர்கள் மீது கொண்டுள்ள வெளிப்பாடுகளை குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பு காட்டினால் அதற்கு பெயர் பாசம். பொறுப்பே தெரியாத ஒரு மனிதனுக்கு அன்பு காட்டினால் அதற்கு பெயர் மகிழ்ச்சி. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடம் உங்களின் சாதனைகளிலேயே உங்களுக்கு மனநிலையை தந்தது எதுங்கயா என்று கேட்டபோது அந்த ஏவுகணை நாயகர் சொல்றாரு பாருங்க, இளம்பிள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் புத்தக சுமையை குறைக்க முன்னோர்கள் எதையும் சொல்கள் எனும் வேடுகளை மேம்படுத்தி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதுதான் எனக்கு மிகுந்த மனநிறைவை தந்தது என்றார். எப்பேற்பட்ட விஞ்ஞானியை அன்பை தான் நேசிக்கிறார் என்றால் எனக்கு மாற்று கருத்து உண்டோ என்று சொல்லி விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கோடியில் காந்தியடிகள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தபோது ஒரு முறை பெறப்பட்டு அதில் மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சில உள்ளார்கள். மனுக்களை புரட்சி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தென்படவில்லை. காமராஜரிடம் மனுக்களை கொடுத்து தேர்வு செய்ய சொல்கிறார்கள். காமராஜரும் மனுக்களை கையில் வாங்கி ஒரு முறைக்கு இருமுறை புரட்டி பார்த்து விட்டு அதில் பெற்றோர் கையொப்பம் என்ற இடத்தில் கைநாட்டில் இருந்த மனுக்களை தேர்வு செய்கிறார். அதிகாரிகள் ஐயா என்கிறார்கள். அதற்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்கிறார்? கை நட்டு வைப்பவர் மகன் மருத்துவரானால்தான் சமூகம் முன்னேறும் என்றார். அதிலத்து மக்களும் படிப்பறிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அறிவு இல்லையில் மனிதன் மனிதனாகவே மாற முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களும் மனிதர்களுக்கு மனநிலையும் மனிதர்களையும் தழுவது அறிவிலிருந்து வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம். அடுத்ததாக அம்மா என்ற சொல் அம்மா என்ற சொல்லில் உள்ள உயிரை விட்டு வயிற்று கருவிற்கு உயிர் கொடுப்பவர் நெய்யவிட்டு கருவடைவதற்கு உடமை தருப்பவர் உயிர்மையிற்கு நாம் பிறந்த பிறகு நம்முடைய தேவையை உணர்ந்து பார்த்து வளர்ப்பவர். கடிதம் எழுதும் பொழுது அன்புள்ள அம்மாவிற்கு என்று எழுதலாமா? இல்லையே
பகுதியில் அறிவுள்ள அப்பாவிற்கு அறிவுள்ள அம்மாவிற்குன்னு எழுதுவோமா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. அறிவுள்ள அப்பாவுக்கு அன்புள்ள அம்மாவுக்கு தான் இருக்கும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி காமராஜர் அவர்கள் அவருக்கென்று எதையும் உரிமையாக வைத்துக் கொள்ளவில்லை. மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் விட்டு சென்றது என்ன தெரியுமா? 60 ரூபாய் பணமும் ஒரு அம்பாசிடர் காரும் தான். அவர் விட்டு சென்ற 60 ரூபாயை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அம்பாசிடர் காரை கட்சிக்காரன் எடுத்துக்கொண்டான். அவருடைய கருணை வரவை எடுத்துக்கொண்டது. எங்க அண்ணன் படிக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் போன் பண்ணி பேசுவாங்க. அவன் பேசுற குரல் ஏற்ற தாழ்வையை எங்க அம்மா தெரிஞ்சுக்குவாங்க. பிள்ளை சந்தோஷமா இருக்காங்க, உடல் ஆரோக்கியமா இருக்காங்க என்பதை ஒற்றை வரியிலேயே ஒரு அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த கண்டு சொல்ல முடியுமா? இதுதான் நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் சட்டமும் கைதிருந்தார், சட்டமும் கைதிருந்தார். அவர் இந்துதான் சுதந்திரமுடைய வீரங்களை கொண்டு வந்த ஆங்கிலேயர்களை இங்கோடு நின்று விடுதலை கண்டார். தெரியுமா? முன்னாள் கவிஞர் பாரதி சொன்னவனே, உடையோர் மேலோர் கருணை காட்ட நடுவர்களும் கருணை கொண்டு தீர்ப்பை சாதகமாக்கிட அணியன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அறிவு என்கிற அணியில் இருந்து கனிகா செலுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அறிவே என்கிற பேச வந்துள்ளேன். செருப்ப கால போடுங்க, செருப்பு வாழ போடுங்க. அறிவு உள்ளவரால் மட்டுமே மகிழ்ச்சியாக பேச முடியும், சிரிக்க முடியும். பேரறிஞர் அண்ணாவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணாவின் அறிவு சார்ந்த சொற்பொழிவுகள் நாம் மாநிலத்திற்கே தமிழ்நாடு என்கிற பெயரை பெற்று 2000 ஆண்டுகளுக்கு முன்றே திருவள்ளுவர் அறிவு உடையவர் எல்லாம் உடையவர் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். டாக்டர் அம்பேத்கர் ஒரு முறை லண்டன் சென்றிருந்தார். அப்பொழுது அவரிடம் எங்கே தங்குகிறீர்கள் என்று கேட்டபோது அம்பேத்கர் சொன்னாராம், என்னை ஒரு நூலகத்திற்கு அருகில் தங்க வைங்கள் என்றார். நாம இருந்தால் ஏசி ரூம் கொடுங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுங்க என்று கேட்டிருப்போமா? ஆனால் அவருடைய அறிவு சட்டத்திற்கு நூலகம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இதிலிருந்து தெரிகிறது அல்லவா மனது நிறைவு தருவது அறிவு என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களா நடுவர் அவர்களே? இறுதியாக நான் சமீபத்தில் சந்தித்த ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். சின்ன பையன் சைக்கிளில் முட்டை தட்டுகளை கட்டிக்கொண்டு சென்றிருந்தான். அப்பொழுது எதாச்சமாக கீழே விழுந்துவிட்டான். அருகில் நின்றவர்கள் ஐயோ பாவம் என்று சொல்லி ஓனரிடம் திட்டு வாங்க போகிறானே என்று சொல்லி ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அருகில் நின்றவர்கள் அவரால் முடிந்ததை கொடுத்தனர். நானும் என்னால் முடிந்த 100 ரூபாயை எடுத்து கொடுத்து, உன் முதலாளிக்கு இதயமே இல்லையா, உன் மீது இவ்வளவு உயரத்தில் கட்டினாரே என்று கேட்டேன். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? முதல்ல ஒரு 10 ரூபாய் கொடுத்தாரே, அவர்தான் என் முதலாளி என்றான். இதுபோல் அராஜகம் செய்பவர்கள் அன்பை ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். ஒரு கதையும் அன்பு மனநிலையும் தராது, மகிழ்ச்சியும் தராது. நன்றி. குறிப்பெடுத்து பேசாத பேச்சும் குறிப்பார்த்து சுடாத துப்பாக்கியும் ஒரு பயனும் தராது என்பதையெல்லாம் உண்மையாக்கி அவரவர் பணிக்கு குறிப்பெடுத்து பேசி குறிப்பார்த்து சுட்டு விட்டார்கள். தீர்ப்புக்கு வந்து விடுவோம். கற்க கசடர் என்ற குரலில் நன்றாக கவனியுங்கள். ஒரு இடத்தில் கூட துணைக்கால் இடம்பெறாது. அதுபோல அறிவுடையவர்களுக்கும் எந்த இடத்திலும் துணை தேவையில்லை, தனித்து நின்று வென்றிடுவார்கள். காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் எங்கோ இருக்கிற இறைவனிடம் எப்படி அன்பு காட்ட முடியும் என்கிறது விவிலியம்.
ஈம்பை போல கருத்து செறிவை தருபவர்கள் அறிவுடையர். கரும்பை போல இனிமையான பேச்சை தருபவர்கள் அன்புடையர். இவ்வுலகில் அன்பு செலுத்த ஆளில்லாத மனிதனை அனாதை என்கிறார்கள். கல்வி வாழ்வை கடந்து பேசப்படுவதில்லை. அன்புக்கு நிகர் அன்புதான் என்பதை நிரூபிக்க ஒரு இரு அணியினருக்கும் ஒரு தண்டனை வழங்க போகிறேன். கையை மடக்க கூடாது, அடுத்த கையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த பிஸ்கட்டை சாப்பிட வேண்டும். அவனிக்கா கையை மடக்க கூடாது. இந்த சம்பவம் உணர்த்துவது என்ன? அன்பு என்பதில் ஐயம் ஏதும் உண்டோ? அன்பிற்கு நீங்க அன்பே. அன்பு இல்லை மனிதனின் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஒரு காலமும் பெற முடியாது. எனவே மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருவது அன்பு என்று தீர்ப்பு சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஷஃபன் லஞ்சா இல்ல இப்ப வெளில வந்துட்டாங்களா? ஈவென்ட் நடக்குதுல்ல, என்னாச்சு? பிஸ்கட் என்ன கையில வச்சிருக்க? என்ன உள்ள வாங்க. Next program is an English drama. The punishment given by our father is not an actual punishment. He tries to mold us. He tries to teach a lesson which is very useful for our life. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மை கண்டிப்பதும் நம்மை செதுக்குவதற்காக, நல்ல மனிதனாக நம்மை செதுக்குவதற்காக. இங்கும் தன் அப்பா தன் மகனை தண்டிக்கிறார், இல்லை செதுக்குகிறார்.
அதன் விளைவு எப்படி இருந்தது நீங்களே பாருங்கள். Just watch and enjoy the punishment drama. அந்த கோட் வச்சிருக்கேன். இந்த கூகுள் ஆத்தன்டிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்குல்ல முதல்ல. Where is the newspaper? Here it is, father. Now did you finish your homework? I am going to do my homework. Go and do it. Hey, Papa. Did you read the newspaper? No, Dad, I didn't read the newspaper. Reading is a good habit. Read the newspaper every day. Go and do it. But I didn't get signed. Huh? You look unhappy. Why? Mom, I got. What did you get? Your voice is so feeble. Mom, I got my rank card today. Fine. What is your rank? Rank? Sorry, Mom, I failed it. How many times I warn you to concentrate in maths? How will I convince your father? Please put sign. Don't tell this to father. It won't happen again. How can I hide this, my son? It brings more problems. Hiding the truth is not the right way. This is not the right way. Sorry. Hiding the truth. Hiding what? Oh, please don't. Mom, please don't say. How can I hide the truth, Guna? What is going on between mother and the son? Our Guna, what happened to him? It's fine. Then what? He got failed in maths. Oh, I see. This is what you both are discussing now? Yes. Come here. No, I don't go. Come here, my son. Sit down. Sit down, I say. What is this? What is this? This? It is not a shoe. You senseless creature. This is a new branded new shoe. Yesterday. When did you ask me to buy a new shoe? Yesterday. So, yesterday you asked, today you got it and you wore it. Parents always fulfill their needs and wishes. So, this is what you have done it in return. This is what you have done it in return. No, Dad, it won't happen again. What did he say? It won't happen again. It won't happen again. You said the same sentence for the last exam. Did you? Yes, sir. No. Now tell me. Do you have any burdens in our house? Sorry, Dad, I'm good. Sorry, Dad, I score good marks next time. Oh, new statement. Come here. Do you have any burdens in our house? Burden means cooking breakfast, lunch, no, Dad. Washing vessels, clothes, no, Dad. Going for a job, earning money, no. Sir, so the only work in our house is studying. Am I right? Yes, sir. Now tell me, why didn't study? Father. Bring the stick. No, please don't beat him. Forgive him. Next time he will improve his marks. How will he improve? Last exam he got low marks, man. This time he got failed. Is this an improvement? Tell me, is this an improvement? Give him a chance, please. No more chances. You move aside. No. I say you move aside. No. I say you move aside. Will you study? Will you study? Please, I say you move aside. No. You move aside. No. You move aside. Will you study? Will you study? Unless you score good marks next time, I will send you to the hostel. Get lost.
My dear, is it coming? I don't want to talk. Stop trying to make food. I don't. I will not disturb you. You should have a dinner before going to bed. Dinner. Father punished me very badly. If I didn't score good marks next time, he will send me to the hostel. I feel loneliness. Here, angry father, brutal punishment. Yes, I'm going to leave the house. Yes.